ஏதாச்சும் ஒரு விஷயம்னா எங்கேயாச்சும் ஒரு மேட்டில் கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா, நரேந்திர மோடி எப்படி செய்தார் சாதித்தார்பார். காய்ச்சி ஊற்றுவாங்க. திடீர்னு நரேந்திர மோடியோடைய கூட்டணி வைக்க வேண்டிய நிலையை எடுத்தால் நான் அன்றே சொன்னேன் அப்படின்னு ஒரு பிட்டை போடுவார். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் இந்த இடத்துல நரேந்திர மோடி பற்றி இதை சொன்னேன் அப்படின்னு ஒரு கோட் பண்ணி நாங்கள் வந்து இணக்கமாக தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சி பண்ணுவாங்க. இது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கேவலமான அரசியல். அதான் சார் திமுக பொறுத்த வரைக்கும் மக்களை குழப்ப நிலையிலே வச்சுருக்கணும். திமுகவை எப்படி போதையிலே வச்சுருக்கணும், மக்களை போதையிலே வச்சுருக்கணும். அதான் அவங்களுடைய கொள்கை. அவங்களுக்கு கொள்கை கிடையாது, சித்தாந்தம் கிடையாது, அவங்களுக்கு அரசியல் நிலைப்பாடு கிடையாது, எந்த தனித்தன்மையும் கிடையாது. ஸ்டாலினோட பொண்ணு வந்து ஹிந்தி சொல்லி தரவங்க பள்ளிக்கூடத்தை நடத்தலாம், சிபிஎஸ்சி சிலபஸ் பாடத்திட்டத்தை நடத்தலாம். அதுக்கு அவங்க சன்சைன்னு பேர் வைக்கலாம். பையன் வந்து சினிமா தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை நடத்தலாம், அதில் ஹிந்தி படத்தை கூட டப் பண்ணி தமிழில் வெளியிடலாம். அந்த கம்பெனிக்கு பேர் ரெட் ஜெயின்னு பேர் வைக்கலாம். அப்போல்லாம் தமிழ் அழிஞ்சிடாது. ஆனால் வியாபார நிறுவனங்கள் தனது கடைகளின் பெயரை தமிழில் தான் வைக்க வேண்டும், இல்லை என்றால் தமிழ் அழிந்து விடும் பேசுவாங்க. இவங்க எல்லாமே குழப்பவாதிகள். மக்களை முட்டாளாக நினைத்து கொண்டு மக்களை வந்து மூலச்செலவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ உனக்கு கஞ்சா பிடிக்குமா, தாராளமாக கஞ்சா கிடைக்கும். உனக்கு சிந்தட்டிக் போதைப் பொருள் வேணுமா, நீ தாராளமாக யூஸ் பண்ணிக்க. சிந்தட்டிக் போதைப் பொருளை உலகம் ஃபுல்லாக கடத்துறவனை கட்சிக்குள்ளே சேர்த்து கட்சியில் பதவி கொடுத்து பாதுகாத்து அந்த போதை விவகாரத்தை தடைப்படாமல் நடத்துவதற்கு எல்லா உதவியும் பண்ணுவாங்க. மக்களை எல்லா வித போதைகளும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில். அப்புறம் சினிமா போதை, அதுவும் அவங்க கட்டுப்பாட்டில். எது அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை? ராமராஜ்யத்துக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? பாஜக வந்து இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கு, ஒரு வாக்கு வங்கி உருவாக்குது. அப்படிங்கும்போது சார் ஒரு ஹிந்து சமயத்தில் தான் வந்து ஓட்டு போடுறாங்க, அந்த ஓட்டை வந்து நம்ம உடைக்கணும், அதுக்காக இந்த ராமர் உள்ள கொண்டு இருக்காங்களா அப்படி எடுத்துக்கலாமா? 17% சிறுபான்மை ஓட்டுக்காக இவங்க எந்த தியாகத்தை வேணாலும் செய்வாங்க சார். நாளைக்கு இன்னொரு அமைச்சர் வந்து இந்து தெய்வங்களை கண்ணாமண்ணான்னு திட்டுவார். ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட பேசிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, இங்கே வந்து தகவல் திருட்டு நடக்குது, கல்லூரி மாணவர்கள்கிட்ட தகவல் திருட்டு நடக்குது, இதை எங்களால் வெளியில் பேசவே முடியாது, ஏன்னா நான் முதல்வன் ஒத்துக்கிட்டோம். பட்ஜெட் தொடரை பற்றி தான் 2-3 நாளாக வந்து விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் அதிக தொகை கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த தொகையுமே கொடுக்கல, தமிழ்நாட்டு பேரே நீங்கள் உச்சரிக்கலையே. கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் இருக்க வேண்டியவர்கள் தான் இப்படி பேசுவாங்க. நான் என்ன சொல்ல ஒரு கேள்வி, எங்களுக்கு இன்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கு இன்னென்ன திட்டங்கள் வேணும், எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பட்ஜெட்டில் அறிவித்து செய்யணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாச்சும் மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை கொடுத்துருக்கா? இப்போ தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை, தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் இல்லை, நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேங்கிறார் முதலமைச்சர். இதை விட ஒரு முட்டாள்தனமான முடிவு ஏதாச்சும் இருக்க முடியுமா? ரயில்வே திட்டத்துக்கு 2 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த 2 லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட 6000 கோடி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு இல்லையா? சரி, போன பட்ஜெட்டில் வந்து திருக்குறள் சொன்னாங்கல்ல, நிர்மலா சீதாராமன் பாராட்டிங்களா? திருக்குறளை போற்றி புகழ்ந்து பட்ஜெட்டுடைய கொண்டு வந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை நாங்கள் பாராட்டுவோம். ஒரு டைம் விடும்போது தானே சார் பற்றி பேசுகிறேன். விடுறப்ப ஏன் பேசுகிறப்ப ஏன் சொல்லலை? ஐநா சபையில் போய் தலைவர் மோடி வந்து தமிழை பற்றி பேசினார்ல, நீ ஏன் பாராட்டல? நீ தானே தமிழின காவலன், உன் கட்சி தானே தமிழை காப்பாற்றுன்னு சொல்லிகிட்டு இருக்க, அதை சொல்லி தானே இப்போ நான் 60 வருஷம் இங்கே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் அப்பனுக்கு பேர் முத்தமிழ் காவலர்னு பட்டம் கொடுக்குற தகுதி வாய்ந்த குடும்பத்தலைக்கு தான் ஒரு 1000 ரூபா தருவேன்னு சொல்லிட்டு 1.5 கோடி பெண்களை தகுதி இல்லாத குடும்பத்தலைன்னு அடையாளப்படுத்தி வச்சுருக்கல. அப்படி செய்யலையே. தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் கார்டில் போய் அரிசி சக்கரை வாங்குறவங்களுக்கு நிச்சயமாக உண்டுல்ல அந்த திட்டத்தின்படி. 80 கோடி ஜனங்களுக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடி ஜனங்கள் சேர்ந்தது தானே. அப்போ தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுச்சா? அறிவு இருக்கிறவன் பேசுவானா? சோறு திங்கிறவன் பேசுவானா? சோத்துல உப்பு போடுத்திக்கிறவன் பேசுவானா? இது எத்தனை நாள் நீடிக்கும்னு தெரியல. ஆண்டவன் அருள் கட்டாட்சம் இருந்தால் 2024 இவங்களுக்கு எண்டு கார்டு போடப்படும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். புதுக்கோட்டையில் நடந்த கம்பன் கலங்க மாநாட்டில் வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தார். திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடியே வந்து ராமர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நடக்கக்கூடியது வந்து திராவிட மாடல் ஆட்சியா இல்லை ராமர் ஆட்சியா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மென்டார் ஈவே ராமசாமி நாயக்கர் அதே ராமருக்கு செருப்பு மாலை போட்டு சேலத்தில் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி ராமபிரானை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ராமபிரானின் பக்தர்களின் மனதை புண்படச் செய்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர்.
அவருடைய வழித்தோன்றல்களாக தான் திமுக தலைவர்களை தங்களை சொல்லிக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் பதவியேற்ற கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதயநிதிக்கு ஒரு 20 பேர் வாழ்க கோஷம் போட்டு பதவி ஏற்றுக்கிட்டாங்க. பாக்கி பேர் ஈவே ராமசாமிக்கு கோஷம் போட்டு பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இந்த ராமசாமி சொல்கிறது கரெக்டாக, ரகுபதி சொல்கிறது ரைட்டான்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர்களும் அதன் தொண்டர்களும் முடிவு பண்ணணும். இவனுங்க என்றைக்குமே இந்து மதத்துக்கு ஆதரவாகவும் இந்து மத தத்துவங்களுக்கு உயர்வாகவும் இங்கே என்றைக்குமே பேசுகிறது கிடையாது. கம்பன் கழக விழாவுக்கு போனதுனால அங்கேயும் போய் திராவிட மாடலை சொருவணுங்கிறதுக்காக ராமன் அளவுக்கு ஸ்டாலினை உயர்த்தி பேசுகிறதுக்காகவும் ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சுருக்காங்கன்னு தான் இதை பார்க்கணும். திரு ரகுபதி அவர்கள் உண்மையான ராம பக்தராக இருந்தால் ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ள ராமரின் ஆட்சியை பற்றி ராமராஜ்யம் பற்றி காந்தியடிகள் சொல்வது போலவும் ராமராஜ்யம் பற்றி இந்த உலகமே போற்றி புகழக்கூடிய அளவுக்கும் ஒரு ராஜ்யம் இங்கே நடக்கிறது என்று ரகுபதி ராமனை அவமானப்படுத்துகிறார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செல்வப்பெருந்தகை ஏதோ மீட்டிங்கில் பேச நம்ம காமராஜர் அமைச்சா வைக்கணும், நம்ம கட்சியை பலப்படுத்தணும்னு பேசினப்ப இளங்கோவன் திடீர்னு ஏந்திரிச்சு இதுதான் ஏன் காமராஜர் ஆட்சி தானே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னார்ல. அது காமராஜரை அவமானப்படுத்தக்கூடிய செயல். காமராஜர் நான் சாராயம் விற்றேன்னா சாராயம் விற்ற காசில் நான் அரசாங்கம் நடத்துறதுக்கு பதிலாக நான் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து அரசாங்கத்தை நடத்தணும்னு சொன்ன மனுஷன். கடைசி வரைக்கும் சாராய கடை திறக்க மாட்டேங்கிறதுல பிடிவாதமாக இருந்த மனிதன் இல்லைங்களா. ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்தினார், ஒரு விவசாய புரட்சியை ஏற்படுத்தினார், தொழில் புரட்சியை எடுத்துனார், லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு மாபெரும் நல்ல அரசாங்கத்தை நடத்தினார். உண்மையான சமூக நீதியின் காவலராக விளங்கினார். திரு கக்கனையா பட்டியலினத்தை சேர்ந்தவரை உள்துறை அமைச்சராக்கினார். எந்த பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ளே விடமாட்டேன்னு சிலர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தரை அறநிலையத்துறை அமைச்சராக்கினார், கல்வித்துறை அமைச்சராக்கினார். ஸோ இப்படிலாம் புரட்சி செய்த ஒரு மாபெரும் மனிதன் இன்றைக்கி பட்டியலினத்தை சார்ந்தவங்களுக்கு என்ன சார் அமைச்சரோட இடம் கொடுக்குறாங்க? ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர், அவ்வளோதான். அதுக்கு மேலே போனால் தொழிலாளர் நலத்துறைன்னு ஒரு ஏதாச்சும் கொடுப்பாங்க, இல்லை சமூக நலத்துறை ஏதாச்சும் கொடுப்பாங்க. பட் இவங்களுக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை ஒரு பொதுப்பணித்துறையோ மின்சாரத்துறையோ இதெல்லாம் பட்டியலின மக்களுக்கு திராவிட ஆட்சிகள் எந்த காலத்துலேயும் கொடுத்ததில்லை. ஜெயலலிதாமா தான் கடைசியாக தனபால் ஐயாவை சபாநாயகர் ஆக்குனாங்க. இவங்க என்னைக்காச்சும் ஆக்கியிருக்காங்களா திமுக? இவங்க சமூக நீதியை பற்றி பேசலாமா? இவங்க ராமராஜ்யத்தை பற்றி பேசலாமா? இவங்களுக்கு காமராஜர் ராஜ்ய சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா? ஒரு அயோக்கியத்தனம், மடைமாற்றக்கூடிய வேலை. இங்கே ஏதோ ஒரு ஹிந்து ஓட்டு வங்கி உருவாகுது அப்படின்று ஒரு பிம்பம் உருவாகிருக்குல்ல. ஒரு 11-11.5% ஓட்டுக்களை பிஜேபி பெற்றிருக்குது, இது இந்துக்கள் ஒற்றுமை அடைகிறதுனால வரக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது போல் இவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. ஏன்னா இவங்க போன தேர்தலில் 58% ஓட்டு வாங்கினாங்க, இந்த தேர்தலில் 43% ஓட்டு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 16% ஓட்டை இந்த கூட்டணி கட்சி இழந்திருக்கு. இது 16%ன்னு சொல்லக்கூடாது. போன 2019 தேர்தலில் கமலஹாசன் தனியாக நின்று ஒரு 3% ஓட்டு வாங்கினார். அதையும் சேர்த்தா இவங்க 61% ஓட்டு, 61% இப்போ 43%, கிட்டத்தட்ட 20% ஓட்டு இவங்க சொந்த ஓட்டு காணும். அதை தான் பிஜேபி அறுவடை பண்ணியிருக்குது. அவங்க நினைக்கிறாங்க நாம் தமிழர் அறுவடை பண்ணிக்கிறதா நினைக்கிறாங்க. நாம் தமிழர் சாஃப்ட் இந்துத்துவான்னு முப்பாட்டன் என் முருகன் சொல்லிட்டு ஏமாற்று பெயல் வெளியிட்ட ஸ்ரீமான் ஒரு ஏமாற்று விஷயம் செஞ்சிட்டு இருக்காரு இல்லையா, மக்களை ஏமாத்துறாருல. அதே போல் நம்மளும் ஏதாச்சும் ஏமாற்றலாமா திமுக நினைக்கிறதோ என்னமோ தெரியல. பட்டு சனாதனத்தை ஒழிப்போம், அந்த டெங்கு மலேரியா கொரோனா போல் இது எதிர்க்க வேண்டிய விஷயம் இல்லை சனாதனம், இதை ஒழிக்க வேண்டிய விஷயம்னு உதயநிதி பேசினார். அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா? இல்லை சனாதனத்தின் காவலராக சனாதனத்தின் அடையாளமாக அறியப்படக்கூடிய ராமபிரானின் ஆட்சியை தான் ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் என்று ரகுபதி சொல்வது ரைட்டா? இதை திமுக தெளிவுபடுத்தணும். தெளிவே படுத்த மாட்டாங்க. அவங்க எப்போதும் மக்களை ஒரு விதமான குழப்பத்திலையும் போதையிலையும் வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை அந்த மேடைக்காக பேசின விஷயமா எடுத்துக்கலாம். மேடைக்காக பேசின விஷயமா இது மக்களை குழப்பணும் சார். மக்களை எப்போதும் ஒரு குழப்ப நிலைக்கே வச்சுக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம்னா எங்கேயாச்சும் ஒரு மேட்டரில் கருணாநிதி என்ன பண்ணுவார்னா, நரேந்திர மோடி எப்படி செய்தார் சாதித்தார்பார், காய்ச்சி ஊற்றுவாங்க. திடீர்னு நரேந்திர மோடியோடைய கூட்டணி வைக்க வேண்டிய நிலையை எடுத்தால் நான் அன்றே சொன்னேன் அப்படின்னு ஒரு பிட்டை போடுவார். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் இந்த இடத்துல நரேந்திர மோடி பற்றி இதை சொன்னேன்
அப்படின்னு ஒரு கோட் பண்ணி நாங்கள் வந்து இணக்கமாக தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சி பண்ணுவாங்க. இது தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கேவலமான அரசியல். இதை தான் ரகுபதி கையில் எடுத்திருக்கிறார். கம்பன் விழாவில் கலந்துக்கூடிய தகுதி திமுககாரன் எங்கே இருந்துச்சு? கம்பன் விழாவில் கலந்துக்கூடிய தகுதியே திமுககாரங்களுக்கு கிடையாது. இவர் கம்பன் விழாவுக்கு போனதே தப்பு. இவர் கம்பன் விழாவை போல் நடக்கிறது ராமராஜ்யம் சொல்லி ராமபிரானை அவமானப்படுத்தி இருப்பதாக நான் பார்க்குறேன். ஒரு மரியாதை நிமித்தமாக கூப்பிட்டுருப்பாங்க வச்சுக்கலாம் சார். ஒரு அமைச்சர் மரியாதை நிமித்தமாக போனால் ஸ்டாலினை புகழ் பண்ணிட்டு வர வேண்டியதானே. அதுக்காக ராமபிரானை எதுக்கு அசிங்கப்படுத்தணும்னு கேட்குறேன். இங்கே நடக்கிறது ராமராஜ்யமா? ராமர் மணலை திருடி வித்தாரா? ராமர் டாஸ்மார்க்கு அரசாங்கமே சாராயத்தை வைக்கிறது போல் ராமராஜ்யம் நடைபெற்றதா? ராஜ்யத்தில் இருந்த ராமரின் பிரதிநிதிகள் சாராய ஆலைகளை சாராயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் நடத்துனாங்களா? அப்படிலாம் இல்லைல்ல. இது எல்லா அநியாயமும் நடக்குதில்லை. இங்கே ராமனுக்கு அது மன்னராட்சி. ராமபிரானுடைய ஆட்சி மன்னராட்சி. இது ஜனநாயக ஆட்சி. இந்த மன்னராட்சிப்படி இது இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது. கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி வரை இன்பநிதின்னு அதை மட்டும் கோட் பண்ணுற ரகுபதிங்கிறதையும் தெரியல. இது அதான் சார், திமுக பொறுத்த வரைக்கும் மக்களை குழப்ப நிலையிலே வச்சுருக்கணும். திமுகவை எப்படியும் போதையிலே வச்சுருக்கணும், மக்களை போதையிலே வச்சுருக்கணும். அதான் அவங்களுடைய கொள்கை. அவங்களுக்கு கொள்கை கிடையாது, சித்தாந்தம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு கிடையாது, எந்த தனித்தன்மையும் கிடையாது. மக்களை போதையிலே வச்சுருக்கணும். யாருக்கு என்ன விதமான போதை தேவையோ அந்த போதை தெரிஞ்சிடக்கூடாது. மக்கள் தெளிஞ்சு ஓட்டு கேட்டக்கூடாது. இப்போ ஸ்டாலினோட பொண்ணு வந்து ஹிந்தி சொல்லித்தரக்கூட பள்ளிக்கூடத்தை நடத்தலாம், சிபிஎஸ்சி சிலபஸ் பாடத்திட்டத்தை நடத்தலாம். அதுக்கு அவங்க சன்சைன்னு பேர் வைக்கலாம். பையன் வந்து சினிமா தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை நடத்தலாம். அதில் ஹிந்தி படத்தை கூட டப் பண்ணி தமிழில் வெளியிடலாம். ஹிந்தி பட உரிமையை அகில இந்திய லெவலில் வாங்கி வெளியிடலாம். அது இந்த கம்பெனிக்கு பேர் ரெட் ஜெயின்னு பேர் வைக்கலாம். அப்போல்லாம் தமிழ் அழிஞ்சிடாது. ஆனால் வியாபார நிறுவனங்கள் தனது கடைகளின் பெயரை தமிழில் தான் வைக்க வேண்டும், இல்லை என்றால் தமிழ் அழிந்து விடுன்னு பேசுவாங்க. இவங்க எல்லாமே குழப்பவாதிகள். மக்களை முட்டாளாக நினைத்து கொண்டு மக்களை வந்து மூலச்செலவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ உனக்கு கஞ்சா பிடிக்குமா, தாராளமாக கஞ்சா கிடைக்கும். உனக்கு சிந்தட்டிக் போதைப் பொருள் வேணுமா, நீ தாராளமாக யூஸ் பண்ணிக்க. சிந்தட்டிக் போதைப் பொருளை உலகம் ஃபுல்லாக கடத்துகிறவனை கட்சிக்குள்ளே சேர்த்து கட்சியில் பதவி கொடுத்து பாதுகாத்து அந்த போதை விவகாரத்தை தடைப்படாமல் நடத்துவதற்கு எல்லா உதவியும் பண்ணுவாங்க. சாராய ஆலைகளை இவங்களே நடத்துவாங்க. சாராய ஆலைகளை அரசாங்கமே நேரடியாக சாராய ரீட்டைல் வியாபாரத்தை இவங்களே நேரடியாக நடத்துவாங்க. மக்கள் எல்லா வித போதைகளும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில். அப்புறம் சினிமா போதை, அதுவும் அவங்க கட்டுப்பாட்டில். எது அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை? ராமராஜ்யத்துக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? நடக்கிறது ராமராஜ்யம் சொல்கிறதுக்கான யோகிதை இருக்கவங்க, அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு யோகிதை இருக்கா அவங்களுக்கு? இது வந்து அவங்க மாறிட்டாங்கன்னு பார்க்குறதா, இல்லை முட்டாள்களாக்குறாங்க மக்கள்னு பார்க்குறதா அப்படிங்கிறத திமுக தொண்டை உணரணும். திமுகவுக்கு காலங்காலமாக ஓட்டு போடுறான்னு அவன் உணரணும். இதுக்கு வீரமணி பதில் சொல்லணும். திராவிடர் கழகத்தினுடைய வீரமணி இதுக்கு பதில் சொல்லணும். ரகுபதிக்கு பதில் சொல்லணும். நடக்கிறது ராமராஜ்யமா ராமசாமி ராஜ்யமான்? இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாமா சார்? பாஜக வந்து இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கு, ஒரு வாக்கு வங்கி உருவாக்குது. அப்படிங்கும்போது சார், ஒரு ஹிந்து சமயத்தில் தான் வந்து ஓட்டு போடுறாங்க, அந்த ஓட்டை வந்து நம்ம உடைக்கணும், அதுக்காக இந்த ராமர் உள்ள கொண்டு இருக்காங்களா அப்படி எடுத்துக்கலாமா? 17% சிறுபான்மை ஓட்டுக்காக இவங்க எந்த தியாகத்தை வேணாலும் செய்வாங்க சார். நாளைக்கு இன்னொரு அமைச்சர் பூந்து இந்து தெய்வங்களை கண்ணாமண்ணான்னு திட்டுவார். நான் கேட்குறது ஒன்றே ஒன்று, உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன ஒழிப்பு என்பது திமுகவின் கொள்கையா? ராமராஜ்யம் தான் நடைபெறுகிறது, ராமரின் ராஜ்யத்தை தான் ஸ்டாலின் நடைபெறுவது சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. திமுக தலைமை மக்களுக்கு சொல்லணும், தொண்டனுக்கு சொல்லணும். இதை திமுக தொண்டன் சூடு சொல்கிறதா தான் கேள்வி கேட்கணும். இப்போ கோர்ட்டில் கேஸ் வந்துச்சு. இவர் என்ன சொன்னார்? நான் சொன்னது தப்புன்னு போய் கோர்ட்டில் நிற்கல, இந்த கேஸை நான் எதிர்த்து நிற்க தயாராக இருக்கேன், ஆனால் எல்லா கேஸையும் ஒரே இடத்துல போடுங்கன்னு சொல்லி போய் கோர்ட்டில் போய் நிற்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அப்போ உதயநிதி ஸ்டாலின் பின்வாங்கலை, தன் கருத்தில் பின்வாங்கலை. இப்போ இங்கே ராமராஜ்யங்கிறாரு ரகுபதி. ராமாயணமே பொய், கீமாயணம்னு கதை எழுதினார் அண்ணாதுரை. கரெக்டுங்களா? இப்போ அண்ணாதுரை சொல்கிறது ரைட்டா, ரகுபதி சொல்கிறது ரைட்டா? ராமனுக்கு செருப்பு மாலை போட்டு அசிங்கப்படுத்தினார் ஈவே ராமசாமி. இவங்களுக்கு மென்டார்னு சொல்கிறாங்க. அவருக்கு மூத்திர சந்து செலவு வச்சுருக்கிறாங்க. சார், ராமசாமி நாயக்கர் சொன்னது ரைட்டா, ரகுபதி சொன்னது ரைட்டா?
இதையெல்லாம் திமுக தொண்டர்கள் உணர்ந்து பார்க்கணும். திமுக எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றுகிறது, நம்மளை ஒரு விதமான மயக்கத்திலையும் போதையிலையும் முட்டாள்தனமாக நம்மளை முட்டாளாக வழி நடத்துகிறது. தொண்டர்களையும் மக்களையும் அவர்கள் மனிதராக நினைப்பதே இல்லை. அவங்களுக்கு நேரத்துக்கு தகுந்தாப்புல, சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்புல எப்போ வேணாலும் எந்த வேஷத்தை வேணாலும் போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றுவாங்க. தேர்தல் வந்தால் 500 ரூபா பணமும் கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து நம்ம ஜெயிச்சிடலாம். கூட்டணி கட்சிகளை விலை கொடுத்து வாங்கி பக்கத்திலே வச்சுக்கலாம். உறுதியான கூட்டணி போல தோற்றத்தை உருவாக்கலாம். ஒரு வெற்றி அடைந்து விடலாம். 2026 தேர்தலில் வெற்றி அடைந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து திரும்ப மௌனம் சேர்ந்து கோடி கோடியாக திருடலாம். இதுக்கு தான் இவங்க ஒரு வழிவகை பண்ணுறாங்க. இந்த பேச்செல்லாம் இடது கையில் புறங்கையால் தள்ளிவிட வேண்டிய பேச்சு. இவங்கெல்லாம் என்னைக்கு ராமபுரானை ஏற்றுக்க மாட்டாங்க, இந்து மத தத்துவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்து மதத்தை அழிக்க நினைக்கக்கூடிய இந்து மத விரோதிகள், துரோகிகள் திமுகவினர். அப்புறம் ஏன் திராவிட மாடல்னு சொல்கிறாங்க சார்? அது என்ன திராவிட மாடல் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் சார். எனக்கு இந்த 3 ஆண்டு ஆட்சியில் திராவிட மாடல் எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்ச திராவிட மாடல் ஒத்த குடும்பத்துக்காக 1.5 கோடி தொண்டர்கள் வேலை செய்யணும். அதான் திராவிட மாடல். வேற ஒன்றும் திராவிட மாடல். அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு மன்னர் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா? மன்னராட்சியை போன்ற ஒரு ஆட்சி நிர்வாகத்தை தான் இவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. முன்னாடி இது ஒன்றும் காஞ்சி மடம் இல்லை அப்படின்னு கருணாநிதி பேசியிருக்கார். முன்னாடி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்களாம் பிறந்திருப்பீங்களான்னு தெரியாது. இது ஒரு திமுக ஒன்றும் காஞ்சி மடம் இல்லை. காஞ்சி மடத்தில் வாரிசே கிடையாது. பெரியவர் இருந்த வரைக்கும் அவருக்கு அப்புறம் வந்த ஜெயேந்திரரும் உறவினர்கள் கூட கிடையாது. ஜெயேந்திரருக்கு அப்புறம் வந்திருக்கிற விஜயேந்திரர் இவருக்கு எந்த இரத்த உறவு பந்தங்களும் கிடையாது. ஆனால் திமுகவால் ஒரு கீழ்த்தரமான ஒரு வாரிசு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கம். காஞ்சி மடம் இல்லை. ஆனால் அன்றைக்கி காஞ்சி மடத்தை தான் கோட் பண்ணாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் பிராமண துவேஷம், ஆன்மீக துவேஷம், ஹிந்து மத துவேஷம், இவங்களுக்கு ஒரு அஜெண்டா ஒன்று இருக்குது சார். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய அஜெண்டா இருக்கும். இவங்களுடைய மதச்சார்பின்மை என்பதற்கும் பிஜேபி மதச்சார்பின்மைதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். இவங்களுடைய திராவிட கட்சிகள், கம்யூனிஸ்ட்டுகள், இந்த நாம் தமிழர், இந்த புறம்போக்கு கட்சி நடத்துகிறவன் அத்தனை பேருக்கு, திமுக அத்தனை பேருக்கும் மதச்சார்பின்மை என்றால் கிறிஸ்துவர்களையும் முஸ்லீம்களையும் அரவணைத்து சென்றால் மதச்சார்பின்மை. ஹிந்துக்களை எங்கே போட்டு எப்படி மிதித்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதை பற்றி அவங்களுக்கு கேள்வி கேட்சும் கிடையாது. ஹிந்துக்களை வெறுத்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களையும் ஒருங்கிணைப்பது தான் மதச்சார்பின்மை. ஆனால் நான் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். சப்தா விகாஸ் அந்த ஸ்லோகன் சொல்கிறாங்களே, அது அனைவருக்கும் அரவணைத்து அனைவருக்கும் நல்லது செய்கிறது தான் எங்கள் விஷயம். நாங்கள் வந்து ஹிந்து மதத்துக்கு இது, இஸ்லாமியர்களுக்கு இது, கிறிஸ்தவர்களுக்கு இதுன்னு சொல்கிறதில்ல. அனைவரையும் சமமாக பார்ப்பது தான் மதச்சார்பின்மை என்பது பிஜேபியோட கொள்கை. எது உண்மையான மதச்சார்பின்மை என்பதை தமிழக மக்கள் உணரணும். இப்போ பிரதமர் நரேந்திர மோடிகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் குஜராத்தில் வந்து முஸ்லீம்களுக்குன்னு என்ன செய்ய போகிறீங்க? நான் முஸ்லீம்களுக்கெலாம் எதுவும் செய்ய மாட்டேன், ஒட்டுமொத்த குஜராத்தி மக்களுக்கும் நான் பாடுபடுவேன்னார். ஒட்டுமொத்த குஜராத்தி மக்கள்னால் குஜராத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சைனர்கள், இந்துக்கள் எல்லாரும் அடங்கினதான குஜராத்தி மக்கள், குஜராத்தில் வாக்குரிமை பெற்றவர்கள். இதுதான் உண்மையான மதச்சார்பின்மைன்னு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்துக்களை மட்டும் வெறுத்து ஒதுக்கி இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களையும் அரவணைத்து செல்வது தான் இவங்களுடைய ஒரிஜினல் மதச்சார்பின்மை இவங்க நினைக்கிறாங்க. எது ஒரிஜினல் மதச்சார்பு என்பதை திமுக தொண்டை உணரணும். திமுகவுக்கு ஓட்டு போடுற அடிமைகள் உணரணும். திமுகவுக்கு ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் உணரணும். அவனை உணர விட மாட்டேங்கிறாங்க. அவங்க உணர்வதற்கான சூழ்நிலையை இங்கே உருவாக்க மாட்டேங்கிறாங்க. அவர்களை முட்டாளாக வைத்துக்கொண்டு மூளைச்சலவை செய்து சாராயத்தை கொடுத்து, கள்ளச்சாராயத்தை கொடுத்து, கஞ்சாவை கொடுத்து, சிந்தட்டிக் போதைப் பொருளை கொடுத்து எல்லாரையும் முடக்கி போட்டுருது திமுக அரசாங்கம். இது எத்தனை நாள் நீடிக்கும்னு தெரியல. ஆண்டவன் அருள் கட்டாட்சம் இருந்தால் 2024 இவங்களுக்கு எண்டு கார்டு போடப்படும். எண்டு கார்டு எப்படி சார் வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு வலிமையான கட்சி அவங்க இருக்காங்க, 40க்கு 40 ஜெயிச்சிருக்காங்க. இவங்களை ஜெயிக்கிறதே வந்து கூட்டணிகளுக்கெல்லாம் கூட்டணி ஆட்சி தான் 2026 அப்படின்னு பேச்சு பொருளாகவும் இருக்கு. ஒரு வலிமையான கட்சி எதிர்கொள்றதுக்கு தமிழ்நாட்டில் வேற கட்சிகள் இருக்கா? அதாவது சார், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் திமுக டெபாசிட் போச்சு. இதே கட்சிகள், கம்யூனிஸ்ட்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, திமுக, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி, இருக்கிற 2 டஜன் இஸ்லாமியர்கள் கட்சி எல்லாரும் கூட்டணியில் இருந்து தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை சந்தித்தாங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன்ட்ட இந்த கூட்டணி,
இப்போ இருக்கிற திமுக கூட்டணி டெபாசிட்டை இழந்துச்சு. கரெக்டுங்களா? அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி இவங்க அறுதி பெரும்பான்மை பெற்று ஜெயித்தாங்க? அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்கிறாங்க? அதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்கிறாங்க? இதெல்லாம் ஒரு பீரியட் நடக்கும். மாற்றம் என்பது வந்தே தீரணும். திராவிடம் அழிந்தே தீரணும். திராவிடத்தை அழிச்சே தீரணும். இல்லாட்டி இந்த மாநிலம் குட்டிச்சுவர் ஆகிவிடும். அதற்கான வேலையை தான் திரு அண்ணாமலை அவர்கள் மிகச்சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக மாற்றம் வரும். 60 ஆண்டுகளாக விதைச்ச விதை சார் அது ஆழமாக வேரூண்டி போயிருக்கு. விஷ பூமியாக இருக்குது தமிழ்நாடு. இது பெரியார் பூமி இல்லை. பெரியார் என்கின்ற பிம்பத்தை வைத்து இங்கு விஷம் விதைக்கப்பட்டிருக்குது தமிழக மண்ணில். அந்த விஷத்தை எல்லாம் போக்கி இயற்கை உரத்தை போட்டு இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல பயிரை கொண்டு வந்து நல்ல விளைபொருட்களை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறது போல தான் நாங்கள் போராடுறோம். இவங்க விஷத்தை விதைச்சி வச்சுருக்கிறாங்க. அதை கொஞ்சம் காலம் எடுக்கும். இது 2026 2031. ஆனால் 2026 இவங்க வரக்கூடாது என்பதற்காக எந்த தியாகத்தையும் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் செய்ய தயாராக இருக்கும் நான் நம்புகிறேன். அதிமுக உட்படவா? இல்லை, எல்லா எதிர்கட்சிகளும். அதில் அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் இல்லை. திமுக கூட்டணி 2026 இதே போல் ஸ்ட்ரெங்தனில் இருக்குமாங்கிறதும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதுக்கு தான் இந்த 2026 தேர்தலுக்கு சார் இப்போவே ஒரு குழு ஒன்றிணைச்சு ஜெயிக்கிறதுக்கான வேலைகள்லாம் இப்போயே பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் செய்வாங்க சார். அவங்கள்ட்ட காசு இருக்குது சார். அவங்கள்ட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்குது. இப்போ ஒரு விஷயம் தெரியுங்களா அவங்களுக்கு? ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான். அந்த அம்மா சொன்னாங்க, இங்கே தகவல் திருட்டு நடக்குது, கல்லூரி மாணவர்கள்ட்ட தகவல் திருட்டு நடக்குது, இதை எங்களால் வெளியில் பேசவே முடியாது. ஏன்னா நான் முதல்வன் ஒரு திட்டம், அந்த திட்டத்தில் ஒரு வாரத்துக்கு ஏதோ 2 மணி நேரம் ஒரு கிளாஸ் நடக்கும் ஆன்லைனில். அந்த கிளாஸ் அந்த ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணலைன்னா அந்த ஸ்டூடெண்டால் டிகிரியே கம்ப்ளீட் பண்ண முடியாதான். அப்படி ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த நான் முதல்வன் திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவர்கள்ட்டையும் அவங்களுடைய ஆதார் கார்டுலேருந்து ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதே போல் பெண்களுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க, பெண் பிள்ளைகளுக்கு. அதற்கும் இது ஆதாரங்களை திரட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த ஆதாரங்களின்படி எல்லா பசங்களுடைய ஃபோன் நம்பரு, பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பரு, ஆதார் கார்டு எல்லாம் இருக்குது. இது அத்தனையும் திமுகவுக்கு போகுதுங்கிறாங்க அவங்க. ஸோ மாணவர்கள்ட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்து இந்த 1000 ரூபா லஞ்சம் தானே சார். ஆம்பளை பசங்களுக்கு 1000 ரூபா, பொம்பளை பசங்களுக்கு 1000 ரூபா, ஆயாளுக்கு 1000 ரூபா, வீட்டில் உள்ள அம்மாவுக்கு 1000 ரூபா, காலேஜுக்கு போகிற பையனுக்கு 1000 ரூபா, காலேஜுக்கு போகிற பொண்ணுக்கு 1000 ரூபா. இது லஞ்சம் தானே. 2026 ஓட்டு வாங்கிறதுக்கான ஒரு லஞ்சம். இதை ப்ரொமோட் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கின தகவல்களின் அடிப்படையில், அவங்கள்ட்ட வாங்கின ஃபோன் நம்பர் அடிப்படையில் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி மறுமும் ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி வச்சுருக்காரு இல்லையா, அந்த கம்பெனிக்கு இந்த தகவல்கள் திருட்டெல்லாம் போயிடும். அதை வச்சுக்கிட்டு அவங்க ஆன்லைனில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு அவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரம், பிரச்சாரம். ஆமாம், ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுக்காக. சார் ஒரு கேள்வி, இவங்க ஒரு தப்பு கணக்கு போகிறாங்க, பணம் வாங்கினவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. போட மாட்டாங்க சார். 1,19,000 பேர் பெண்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. மாதம் 1000 ரூபா. வருஷத்துக்கு 15,000 கோடி, 1,500 கோடி ரூபா, ஐ திங்க் ஸோ. வருஷத்துக்கு 15,000 கோடி ரூபா இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க. ஓகே, இந்த 15,000 கோடி இருந்தால் எவ்வளவு சாலைகளை மேம்படுத்தலாம், எவ்வளவு மருத்துவமனைகளை மேம்படுத்தலாம். எலக்ட்ரிசிட்டிக்கு உயர்த்த வேண்டியது இல்லையே. எலக்ட்ரிசிட்டிக்கு இப்போ இருந்துட்டு இருக்கிற யூனிட் 4 ரூபான்னா 2 ரூபாய்க்கிடலாம், 5 ரூபா இருந்தது 3 ரூபாய்க்கிடலாம், 6 ரூபா இருந்தது 4 ரூபாய்க்கிடலாம். இந்த 15,000 கோடியை மின்சார வாரியத்துக்கு காம்பன்சேஷனாக கொடுத்துட்டு எவ்வளோ எந்தெந்த வகையில் பிரிக்கிறாங்க பாருங்கள். 1000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க, 1000 ரூபா பிள்ளைக்கு கொடுக்குறாங்க, 1000 ரூபா பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. மின்சார கட்டணத்தை 3 வருஷத்தில் 15% ஏற்றிருக்காங்க. பால் விலையை கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை ஏற்றிருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையிலேயே சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க. சொத்து வரியை ஏகத்துக்கு உயர்த்தி வச்சுருக்கிறாங்க. பத்திரப்பதிவில் ஏகப்பட்ட ஹைஜாக் கொடுத்து பத்திரப்பதிவுத்துறையில் எல்லாத்தையும் மாற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் சொத்து வாங்குறான்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவன் 10 லட்சம் 12 லட்சம் ரூபாய்க்கு அவன் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். இப்படி எல்லாத்துலேயும் விலையேற்றிட்டு இந்த மக்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. இந்த முட்டாள் மக்கள் அதை நம்புகிறாங்க. தேர்தல் சமயத்தில் 500 ரூபா கொடுக்குறாங்க.
பட்டியில் அடைச்சி வச்சு விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்கிலையும் மக்களை பட்டியில் அடைச்சி வச்சு சோறு போட்டு ஓட்டு வாங்குறாங்க. இந்த மக்கள் அடிமையாகி போய் நிற்கிறாங்க. இதில் இவங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இவங்க இதை செஞ்சால் எவ்வளோ சம்பாதிப்பாங்க. இங்கே விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு 80 கோடி ரூபா 100 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க திரும்ப அதை 800 கோடியாவோ 1000 கோடியாவோ சம்பாதிக்க தான் செலவு பண்ணுறாங்கங்கிறத இந்த மக்களுக்கு உணர்த்தணும். விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் இருக்க கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயத்தை குடித்து இந்த அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையின்மையினால், இந்த அரசாங்கத்தின் காவல்துறையினுடைய மெத்தன போக்கள், இந்த அரசாங்கம் ஒழுங்காக செயல்படாதனால, இந்த அரசாங்கத்தின் உளவுத்துறை செயல்படாதனால அங்கே 65 பேர் செத்து போயிட்டான். விக்கிரவாண்டி மக்கள் அதற்கான எஃபெக்டே காட்டலையே. ஏன்னா மக்களை ஒரு விதமான குழப்பத்திலையும் போதையிலையுமே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன்ல, இப்படி வச்சு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. இதை உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அத்தனையும் செய்வோம், போராடுவோம், வெற்றி அடைவோம். நம்ம இப்போது பட்ஜெட் தொடரை பற்றி தான் 2-3 நாளாக வந்து விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பீகாருக்கும் ஆந்திர பிரதேசுக்கும் அதிக தொகை கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த தொகையுமே கொடுக்கல, தமிழ்நாடு பேரையே நீங்கள் உச்சரிக்கலையே அப்படி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஒருத்தவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழிசை தங்கப்பாண்டியன் எம்பி அவங்களும் சொல்லியிருக்காங்க, பீகார் ஆந்திராவுக்கு அள்ளி கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு கில்லிங் கூட கொடுக்கல, மனம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் இருக்க வேண்டியவர்கள் தான் இப்படி பேசுவாங்க. கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்க வேண்டியவர்கள் தான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லுவாங்க. தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை, இத்தனை வருஷமாக 6 பட்ஜெட்டில் திருக்குறள்லாம் சொன்னாங்க நிர்மலாம்மா, இப்போ சொல்லலை, தமிழை மொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழையும் புறக்கணிக்கிறார்கள். மூளைக்கட்ட பசங்களா, நீங்கள் எதை பார்க்கணும், எதை சார் பார்க்கணும்? இப்போ பீகாருக்கு ஒரு சிறப்பு நிதி கொடுத்துருக்குறாங்க, ஒரு திட்டத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, ஒரு திட்டம் சார்ந்து பணம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அதே போல் தலைநகரே இல்லாமல் ஒரு மாநிலம் இந்தியாவில், ஒரு மாநிலத்திற்கு சொந்தமாக தலைநகரம் கிடையாது, இன்னொரு மாநிலத்தில் தலைநகரத்தில் தான் சட்டசபையே நடக்குது. ஆந்திராவில் ஹைதராபாத்தில் தான் தெலுங்கானாவோட சட்டசபைக்கு நடக்குது, ஆந்திராவில் தான் ஹைதராபாத்தில் தான் ஆந்திராவோட சட்டசபையும் நடக்குது. ஸோ அவங்க தனி தலைநகரத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே நாயுடு அவர்கள் அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ அமராவதியை தலைநகராக்குறோன்னு சொன்னாங்க. திரும்ப அவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. இப்போ அந்த தலைநகரை உருவாக்குறதுக்காக ஆந்திராவுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் தலைநகரம் இல்லையா? இருக்குல்ல, ஒரு தலைநகரம் தமிழ்நாட்டுக்கு இருக்குல்ல. இவ்வளோ பைத்தியக்கார பசங்கன்னுங்கிறது கரெக்டாக இருக்குது சார். மக்களை வந்து உணர்ச்சிகளை தூண்டணும், அவங்களுடைய உணர்வுகளை தூண்டணும். தமிழ் இந்த பதிலுக்கு வந்து என்ன ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா? நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன், எங்களுக்கு இன்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கு இன்னென்ன திட்டங்கள் வேணும், எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பட்ஜெட்டில் அறிவித்து செய்யணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாச்சும் மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை கொடுத்துருக்கா? இப்போ தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை, தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் இல்லை, நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேங்கிறார் முதலமைச்சர். இதை விட ஒரு முட்டாள்தனமான முடிவு ஏதாச்சும் இருக்க முடியுமா? நீ அங்கே போய் உக்காந்து அவங்கள்ட்ட சண்டை போட்டு எங்களுக்கு ஏன் இந்த திட்டத்தை கொடுக்கல, நாங்கள் இந்தந்த திட்டத்தை கேட்டோம், இந்தந்த திட்டத்தை நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படின்னு சண்டை போடணுமா இல்லையா? நீ எங்களை புறக்கணிக்கிற, இந்தந்த திட்டங்கள் நாங்கள் கேட்ட திட்டங்கள் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கல, அதனால் நாங்கள் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை இங்கேருந்து நான் வெளிநடப்பு செய்யணும்னு வந்திருந்தா அது ஆம்பளை கழகா? நான் போவே மாட்டேன்னா ஆம்பளை கழகா? இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சார், இந்த புள்ளி வச்ச கூட்டணியுடைய கூட்டம் நடந்துச்சு. அங்கே நிதிஷ்குமார் அப்போ உள்ளே இருந்தார். அவர் வந்து ஹிந்தியில் பேச போய் இவங்க டிரான்ஸ்லேட் கேட்டு ஹிந்தி கற்றுட்டு வாங்கடான்னு அவர் மூஞ்சில் அடித்து அனுப்பிட்டார். அதே போல் இந்த நிதி ஆயோக்கில் நடந்துட்டா என்ன பண்ணுறங்கிற பயத்தில் ஸ்டாலின் போகாமல் தவிர்த்துட்டு அதுக்கு காரணம் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதுன்றார் சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அடுத்த 5 வருஷத்தில் 11 லட்சம் கோடியை இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கிறாங்க. 11 லட்சம் கோடி. இந்த 11 லட்சம் கோடியில் ஆஸ் பர் த டேட்டா இது வரைக்கும் ஒரு திட்டம் ஒரு தொகையை அறிவிக்கப்பட்டு அது தமிழ்நாட்டுக்கு அது வந்து சேர்றப்ப கிட்டத்தட்ட ஒரு திட்டத்தின் மூலியமாக 10% பலன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது. அப்படி பார்த்தா இந்த 5 வருஷத்தில் தமிழ்நாடு உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்காக மட்டும் 1 லட்சம் கோடி சுமார் கிடைக்க போகுது. அது தமிழ்நாட்டுக்கான திட்டம் இல்லையா? ரயில்வே திட்டத்துக்கு 2 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த 2 லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட 6000 கோடி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு இல்லையா? போன பட்ஜெட்டில் 2022, 23, 24 பட்ஜெட்டில் அதே 6000 லட்சம் கோடி தமிழ்நாடு ரயில்வே டெவலப்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இன்னொரு பியூட்டி தெரியுமா, அஸ்வின் வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சர் வந்து ஒரு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு.
ரயில்வே திட்டங்களுக்கு உரிய இடத்தை தமிழக அரசு உரிய காலத்தில் எங்களுக்கு தருவதில்லை, அதனால் திட்டங்கள் தாமதமாகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடிக்கான ரயில்வே இருப்பு பாதை அமைப்பதற்கான திட்டத்தை கைவிட வேண்டும்னு ரிட்டனாக கொடுத்துருக்காங்களாம் தமிழக அரசு. இப்போ ராமேஸ்வரத்தில் வாழ்கிறவனும் தனுஷ்கோடியில் வாழ்கிறவனும் தமிழன் இல்லையா? தமிழன் இல்லையா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். ஸ்டாலினையும் இந்த தமிழச்சி தங்கபாண்டியன்லேருந்து இந்த சிவகுமார் வீட்டோட கைடு ஒருத்தர் மதுரையில் எம்பி ஆகிருக்காருல்ல, சு வெங்கடேசன், இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாடு பட்ஜெட் போட்டாங்கல்ல, எங்கள் ஊர் பேர் கும்பகோணம் அதில் இல்லை. கும்பகோணத்தை புறக்கணிச்சிட்டு தான் திமுக அரசு. இதுக்கு அவனோ பதில் சொல்லணும். கும்பகோணத்துக்கு சிறப்பு திட்ட நிதி ஒதுக்குறீங்க, கும்பகோணத்துக்கு நிதி ஒதுக்கல. கும்பகோணம் ஒரு கோவில் நகரம், அந்த கோவில் நகரத்தையும் கும்பகோணம் மக்களையும் புறக்கணிக்கிறதா திமுக அரசுன்னு நான் கேட்குறேன். கும்பகோணம் பேர் இல்லை சார், என் சொந்த ஒரு திருநாகேஸ்வரம் பேர் இல்லை. திருநாகேஸ்வரத்தில் 2 பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள் இருக்குது. சிவாலயம் ஒன்று இருக்குது, விஷ்ணு ஆலயம் ஒன்று இருக்குது. 2மே பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அந்த ஊருக்குன்னு சிறப்பு திட்டங்களை அறிவிக்காத திமுக திருநாகேஸ்வரத்தை புறக்கணிச்சிருச்சுன்னு நான் சொல்கிறேன். ஒத்துப்பாரா அவர்? இவங்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? மு.க. ஸ்டாலின் ஒத்துப்பாரா? தமிழச்சி தங்கபாண்டியன் ஒத்துப்பாரா? தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பியாக இருக்காங்கல்ல, அங்கே சோழிங்கநல்லூர் பேரே இல்லையே தமிழ்நாடு பட்ஜெட்டில். வேளச்சேரி பேர் இல்லையே, டி நகர் பேர் இல்லையே. இருக்கணும்ல சார் இதெல்லாம். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை, தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டம்னா சோழிங்கநல்லூருக்கு பேர் இல்லை, வேளச்சேரிக்கு பேர் இல்லை, டி நகருக்கு பேர் இல்லை. பேசு. உன் மாநில பட்ஜெட்டில் உன் தொகுதியோட பேர் இல்லை. 6 சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல உன் தொகுதியில், தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகளின் பெயரும் தமிழக பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே என் பாராளுமன்ற தொகுதி ஒட்டுமொத்தமாக தமிழக அரசால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழச்சி தங்கபாண்டியன் சொல்லுவாங்களா? அதே ஸ்டேண்டை சு வெங்கடேசன், சிவகுமார் குடும்பத்தின் கைடு சு வெங்கடேசன் சொல்லுவாரா? இந்த பிரச்சனை தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதுங்கிற வார்த்தையை சொல்ற ஒவ்வொருத்தரும் இதை ஏற்றுப்பானா? இதை சொல்லுங்க. தமிழக பட்ஜெட்டில் ஒவ்வொரு ஊர் பேரையும் சொல்லணும்ல, குறைந்தபட்சம் 234 சட்டமன்ற தொகுதியவும் சொல்லணும்ல, இல்லை அதிகபட்சம் 38 மாவட்டத்தை சொல்லணும்ல. எத்தனை மாவட்டத்தை நீ குறிப்பிட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ண? உன் பட்ஜெட்டில் தங்கம் தென்னரசு தாக்கல் பண்ணார்ல, தமிழச்சி தங்கபாண்டியன் அண்ணன், உன் அண்ணனை போய் கேளுமா, என் தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதியை நீங்கள் புறக்கணித்தது ஏன்னு உங்கள் அண்ணனை சட்டையை பிடிச்சி கேள்வி கேளு. உங்கள் அண்ணன் தானே தமிழக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார், அதில் ஏன் பேர் இல்லை? சோழிங்கநல்லூர் பேர் இல்லை, வேளச்சேரி பேர் இல்லைன்னு உங்கள் அண்ணனை போய் கேளு, உன் தலைவர் ஸ்டாலினை போய் கேளு. அப்புறம் நரேந்திர மோடிட்டவா. சரி, இது ஒரு நாட்டுக்கான, ஒரு நாட்டினுடைய அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறதுக்காக ஒரு பார்வை உருவாக்குறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு பட்ஜெட். 11 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்குறாங்க, 2 லட்சம் கோடி ரயில்வேக்கு ஒதுக்குறாங்க, முத்ரா கடனை 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஆக்க போகிறேன்றாங்க, ஒரு 3 கோடி வீடு கட்டி தர போகிறோம், நகர்ப்புறத்துக்கு 1 கோடி, கிராமப்புறத்துக்கு 2 கோடி. அந்த 1 கோடி வீட்டில் 1 லட்சம் வீடு தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது. இந்த 2 கோடி வீட்டில் 1 லட்சம் வீடு தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது. தமிழ்நாட்டுக்கு கிடையாதுன்னு எங்கள் ஐயா சொல்லியிருக்காங்களா? கடந்த 10 வருஷத்தில் 11 லட்சம் கோடி மோடி அரசாங்கம் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் 11 லட்சம் கோடி ரூபாயை திட்ட பணிகளுக்காக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஒரு பைத்தியக்காரன் பேசியிருக்கான், அவன் யாருன்னு தெரியல, மறந்துட்டேன். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி சொல்லவே இல்லை, அதை பற்றி நீ கண்டுக்கவே இல்லைன்னு. 40% நிதியை ஒதுக்கியிருக்காங்க, அதிகரிச்சிருக்காங்க. 40% நிதியை அதிகரிச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா பேர் கூட இல்லை. நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டில் தெளிவாக பேசுகிறாங்க, மகாராஷ்டிரா என்கின்ற பேரே இல்லை. ஆனால் நாங்கள் அங்கே மகாராஷ்டிராவில் ஒரு துறைமுகம் அமைப்பதற்காக 17 லட்சம் கோடியை நாங்கள் ஒதுக்கியிருக்கோம், ஆனால் பேரை சொல்லலை. ஸோ பேரை வச்சு இங்கே அரசியல் கிடையாது. இது ஒரு காமெடி வருமா? சோறு முக்கியமா சங்கம் முக்கியமான? சோறு தான் முக்கியம், உங்களுக்கு பேர் தான் முக்கியமா? அதுதானே குற்றச்சாட்டாக இருக்கிறாங்க, பேர் தான் முக்கியமா? சரி, போன பட்ஜெட்டில் வந்து திருக்குறள் சொன்னாங்கல்ல, நிர்மலா சீதாராமனை பாராட்டினீங்களா? திருக்குறளை போற்றி புகழ்ந்து பட்ஜெட் உரையில் கொண்டு வந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை நாங்கள் பாராட்டுவோம். ஒரு டைம் விடும்போது தானே சார் பற்றி பேசுகிறேன். விடுறப்ப ஏன் பேசுகிறப்ப ஏன் சொல்லலை? ஐநா சபையில் போய் தலைவர் மோடி வந்து தமிழை பற்றி பேசினார்ல, நீ ஏன் பாராட்டல? நீ தானே தமிழின காவலன், உன் கட்சி தானே தமிழை காப்பாற்றுன்னு சொல்லிகிட்டு இருக்க. அதை சொல்லி தானே இப்போ 60 வருஷமாக இங்கே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற. உங்கள் அப்பனுக்கு பேர் முத்தமிழ் காவலர்னு பட்டம் கொடுத்தில்ல. உன் கட்சி தமிழை போட்டு வளர்க்குதில்ல, உன் கட்சி தானே தமிழுக்கு பாதுகாப்புங்கிற ஒரு தலைவன், ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஐநா சபையில் போய் தமிழை பற்றி பேசுகிறார்.
அமெரிக்காவில் போய் பேசுகிறார். பாப்பியா நியூகுனியா நாட்டுக்கு போய் அந்த நாட்டுடைய மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிடுறார். இதற்கெல்லாம் தமிழக அரசு பாராட்டியதா? காசி தமிழ் சங்கமம்னு தமிழர்களையும் காசியையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து 2 வருஷம் செஞ்சாங்க. நீ அதை பாராட்டினியா? அதெல்லாம் தமிழுக்கு செய்கிற தொண்டு தானே சார். காசிக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இருக்குது. அதனால தான் தென்காசின்னு ஒரு ஊரே பிறந்துச்சு, சிவகாசின்னு ஒரு ஊரே இருக்குது. அப்போ காசிக்கும் தமிழகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பை புதுப்பிக்கக்கூடிய வகையில் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து காசி தமிழ் சங்கம் நடத்துனாங்களே, நீ பாராட்டினியா? நீ கண்டுக்கிட்டியா அந்த திட்டத்தை பற்றி? வருஷத்துக்கு 1500 பேர் போயிட்டு வந்தாங்கல்ல, நீ அதை பற்றி பேசுனியா? 1500 பேரும் தமிழன் தானே, அந்த தமிழில் தானே நீ ஓட்டு பிச்சை எடுக்க போகிற, பேசுனியா? நீ ஐநா சபையில் பேசுகிற, இராணுவ முகாமில் சியாச்சின் மலை உச்சியில் போய் நின்றுக்கிட்டு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறள் சொல்கிறாரு, அதுக்கு நீ பாராட்டினியா? அதை நீ கண்டுக்கிட்டியா? அதெல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கிறதுக்காக போடுற நாடகம் தானே சொன்னேன். அந்த நாடகம் எங்களுக்கு வேண்டான்னு இந்த தடவை நாங்கள் சொல்லலை. தமிழகம் புறக்கணிக்கப்படுது, பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் சீட்டு கிடச்சிது, அதனால் அவங்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்க மாட்டோம், அப்படியே பேசுவோம். கொடுக்க மாட்டோம், எனக்கு ஒரு எம்பி கூட தரல, உனக்கு எதுக்கு நான் தரணும்? அதுதான் பிரச்சனையா? நான் சொல்கிறேன் சார், என் தலைவன் சொல்ல, என் தலைவன் எல்லாம் சரிசமமாக செய்வான். நான் சொல்கிறேன், நீ சொல்கிறது ஆமாம். அப்படி தான் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளை தேர்ந்தெடுத்திருக்கார்கள். 40 பேர் சம்சா சாப்பிட அனுப்பி வச்சுருக்கானுவோம். கேன்டீனில் தான் கூட்டமாக இருக்குது தமிழ்நாடு. தமிழ் எங்கே ஒழிக்குது பாராளுமன்றத்தில்னா கேன்டீனில் தான் ஒழிக்குதான். சம்சா சாப்பிட்டுக்கிட்டு, பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு, காபி சாப்பிட்டுக்கிட்டு, போண்டா சாப்பிட்டுக்கிட்டு, இதில் நான்வெஜ் போடலன்னு வேற ஆராசாவுக்கு குறை. இன்னும் சோறு திங்க தான் அங்கே போகிறானோ டெல்லிக்கு. பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்து, நீ கேள்வி கேளு. 11 லட்சம் கோடியை நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒதுக்கியிருக்கீங்க அடுத்த 5 வருஷத்தில். இதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி கிடைக்கும்? ஏன் தொகுதிக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்? ஏன் தொகுதிக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்? எனக்கு ஏன் தொகுதிக்கு இந்த ரோடை நீ 4 வழிச்சாலையாக மாற்றுங்க, என் ஊருக்கு ஏர்போர்ட் கொண்டு வாங்க, என் ஊரில் புதிய ரயில் முனையத்தை உருவாக்குங்க, புதிய ரயில்வே திட்டத்தை கொண்டு வாங்க. இதை பேசலாண்டா உங்களை ஓட்டு போட்டு அங்கே அனுப்பி வச்சுருக்குறோம். தமிழ் இல்லை, தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை, திருக்குறள் சொல்ல, இதை கண்டுபிடிக்க ஒன்று அனுப்பணும். இதை கண்டுபிடிக்க உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சு அங்கே போனேன். நீ இவ்வளோ 2 லட்சம் கோடி ரயில்வேக்கு ஒதுக்கிறீங்கல்ல, அதில் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க? தமிழ்நாட்டில் இந்தந்த திட்டங்கள் எங்களுக்கு தேவை, ரயில்வே திட்டங்கள் தேவை, இன்னென்ன திட்டங்களுக்கு எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு பேசுகிறது தான் ஒன்று அனுப்பி வச்சோம். தமிழ் இருக்கா இல்லையா, தமிழ்நாடு இருக்கா இல்லையா, திருக்குறள் இருக்கா இல்லையா, இதை பேசுகிறதுக்கு ஒன்று அனுப்பி வச்சோம். நீ முட்டாளா? நீ போவோம் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் இந்த ஆளுங்கள்லாம் சேர சொல்லுங்கள். அதான் உண்மையாக இருக்கும் சார். செமிகண்டக்டர்னு ஒரு விஷயம், அதனுடைய மோனோபோலியோ உற்பத்தியாளராக இருக்கிறது தைவான். அடுத்து 2வது இடத்துல அதை உற்பத்தி பண்ணுறவங்க சைனா. எல்லா உலக நாடுகளும் இந்த 2 நாடுகளை நம்பி தான் செமிகண்டக்டரில் தேவையை பூர்த்தி செய்கிறாங்க. செமிகண்டக்டர் உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஒரு சாதாரண செல்ஃபோன் உற்பத்தியிலேருந்து ராக்கெட் விடுற விஞ்ஞானம் வரைக்கும் அத்தனைக்கு செமிகண்டக்டர் அவசியம். செமிகண்டக்டர் உற்பத்தியை ஊக்கப்படுத்துவதற்காக போன வருஷம் ஒரு 20,000 கோடி ஒதுக்குனாங்க. இந்த வருஷம் டபுளாக்கி 60,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அதை பாருங்கடா. பங்களாதேஷில் ஒரு துறைமுகத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க சீனாவுக்கு எதிராக. அதை பேசுங்கடா, அதை கேள்வி கேளுங்கடா. இந்திய பெருங்கடலில் கிட்டத்தட்ட 13 போர்ட் இருக்குது. அதில் 10 போர்ட்டை சைனாக்காரன் பிடிச்சிட்டான். எப்போ? காங்கிரஸ் ஆண்டப்பையே இவனை தூங்கிட்டு இருந்தானுங்க. இப்போ மிச்ச சொச்சம் இருக்கிற போர்ட்டெல்லாம் மோடி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். இது நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையா? நீ திருக்குறள் வாசிக்கலை, தமிழ் பேர் இல்லை, தமிழ்நாடு இல்லை, அது சொல்கிறது வளர்ச்சியா? அறிவில்லை. 5 வருஷத்துக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு ரேஷனில் பொருள் இலவச, உணவு தானியம் இலவசம்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு கிடையாதுன்னு சொன்னாரா? தமிழ்நாட்டுக்கு கிடைக்காதானே போகுது. தமிழ்நாட்டில் 2 லட்சம் ரேஷன் கார்டு வச்சிருப்பவங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 கோடி பேருக்கு கிடைக்காதானே போகுது. ஒன்னாட்ட தகுதி வாய்ந்தவர்கள் தான் தருவோன்னு சொல்லலையே.
தகுதி வாய்ந்த குடும்பத்தலைக்கு தான் ஒரு 1000 ரூபா தருவேன்னு சொல்லிட்டு 1.5 கோடி பெண்களை தகுதி இல்லாத குடும்பத்தலைன்னு அடையாளப்படுத்தி வச்சிருக்கல. அப்படி செய்யலையே. தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் கார்டில் போய் அரிசி சக்கரை வாங்குறவங்களுக்கு நிச்சயமாக உண்டுல்ல அந்த திட்டத்தின்படி. 80 கோடி ஜனங்களுக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடி ஜனங்க சேர்ந்தது தானே. அப்போ தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுடுச்சா? அறிவு இருக்கிறவன் பேசுவானா? சோறு திங்கிறவன் பேசுவானா? சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் பேசுவானா? தமிழக அரசாங்கம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி எனக்கு இந்தந்த திட்டங்கள் தேவை, தமிழ்நாட்டுக்கு இந்தந்த மாவட்டத்துக்கு இன்னது தேவை, அதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு ஒரு கோரிக்கையை மத்திய அரசாங்கம் வச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்க அவனுங்களை. நிதி ஆயோக கூட்டத்துக்கு போக மாட்டேன் புறக்கணிக்கிறேன்னு சொல்கிறார அறிவு இருக்கிறவன் செய்வானா? அங்கே போய் சண்டை போடு, வம்பு. ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு சார் ஸ்டாலின் அவர்கள். இந்த மாதிரி மெட்ரோ ரயில் திட்டம்லாம் நிற்குது, அதாவது பட்ஜெட்டுக்கு முந்தைய நாள் போட்டிருந்தார். சார் நான் என்ன சொல்கிறேன், 2வது பேஸ் மெட்ரோ தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டம், மத்திய அரசாங்கத்தோட திட்டம் இல்லை. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்யக்கூடிய திட்டம் இல்லை. இவங்க உதவி கேட்டிருக்கிறாங்க, அங்கேருந்து நான் பதில் வரல. ஏன் பதில் வரலங்கிறதுக்கான உள்ள சூத்திரம் இருக்கும். 4000 கோடி இவங்க கடன் வாங்கி மழைநீர் வடிகாலை சென்னைக்கு பண்ணுறேன்னு சொன்னாங்க. மழைக்கு முன்னாடி யார் யார் என்னென்ன பேசணும், மேயர்லேருந்து கார்ப்பரேஷன் கமிஷனர்லேருந்து நகராட்சித்துறை அமைச்சர் KN நேருலேருந்து பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன்லேருந்து சென்னையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன்லேருந்து சென்னையினுடைய வட சென்னை பகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுலேருந்து அத்தனை பேர் என்ன சொன்னாங்க, முதலமைச்சர்லேருந்து முதலமைச்சரின் மகன் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் 10 பேர் என்ன மாறி மாறி பேசுனாங்க சார் இன்டர்வியூவில். 90% பணிகள் முடிந்து விட்டது, 98% பணிகள் முடிந்து விட்டது, 80% பணிகள் முடிஞ்சு விட்டது, 92% பணிகள் முடிஞ்சு விட்டது, மாறி மாறி பேசினாங்க. ஒரு படி மேலே போய் சுப்பிரமணியம் என்ன சொன்னார் அமைச்சர், மழை பெஞ்சா 10 நிமிஷத்தில் தண்ணி வடிஞ்சிடும், மழை பெஞ்ச சுவடே தெரியாது, சென்னையை அப்படி மாற்றிவிட்டோம்னாரு. என்ன நடந்துச்சு சார்? மிதந்தம் இல்லை, வேளச்சேரி மக்கள் மிதந்தானுங்கள, புளியந்தோப்பு மக்கள் மிதந்தாங்கல்ல. ஒரு அம்மா பாட்டு பாடிட்டு போகல, ஸ்டாலின் தான் வந்தார் மிதக்க விட்டு போனார்னு ஒரு அம்மா பாட்டு பாடிச்சுல்ல. 4000 கோடி எங்கே கேள்வி கேட்டாங்களா மக்கள். அப்புறம் திரும்ப KN நேரு வந்து என்ன சொன்னார் பேட்டியில், 2000 கோடி தான் செலவு பண்ணோம். அப்புறம் ஏன்டா அப்படி சொன்னீங்க? 2000 கோடியே 90% பணிகள் முடிச்சிட்டிங்களா? 2000 கோடியில் 98% பணிகளை முடிச்சிட்டிங்களா? இந்த கடனை வந்து தமிழ்நாடு அரசு தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த இன்டர்நேஷ்னல் கடன் கொடுத்த கம்பெனி தமிழ்நாடு அரசாங்கத்தை நம்பி தரல. மத்திய அரசாங்கம் ஜாமீன் போட்டால் தர்றேன்னு சொன்னாங்க. மத்திய அரசாங்கம் ஜாமீன் போட்டு 4000 கோடியை வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கு நீ கணக்கு கொடுத்தியா? நிர்மலமாக கேட்டாங்களோ, ஓப்பனாக கேட்டாங்களா பத்திரிக்கையாளர் சந்திச்சு, இந்த 4000 கோடிக்கான கணக்கை எங்கள்கிட்ட கொடு, நீ கட்டலைன்னா உனக்கு ஜாமீன் போட்ட நான் தான் கட்டணும். அதனால தான் மத்திய அரசாங்கம் ஜாமீன் போட்ட தான் கடன் தருவான்னு சொன்னால், மத்திய அரசாங்கம் ஜாமீன் போட்டு தான் கடன் வாங்கி கொடுத்துச்சு. 4000 கோடி எங்கே? மழை முடிஞ்சு போச்சு, அடுத்த மழை ஸ்டார்ட் ஆக போகுது, அடுத்து மிதக்க தயாராக இருங்க. 4000 கோடி அவங்கள்ட்ட பதில் வராது. உனக்கு கொடுக்குற திட்டத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு பணம் கொடுக்குறாங்க சார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு பணம் கொடுக்குறாங்க. ஒரு நகரத்தை சிக்னல்லேருந்து ரோட்டை அகலப்படுத்துறதுலேருந்து அந்த ஸ்மார்ட்டாக அந்த சிட்டியை மாற்றுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்துக்கு பணத்தை வாங்கிவிட்டு, தஞ்சாவூரை காட்டி பணத்தை வாங்கிவிட்டு, தஞ்சாவூரில் பெரிய ஆடிட்டோரியத்தை கட்டிவிட்டாங்க. முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதியின் ஆடிட்டோரியம் பேரை வச்சுக்கிட்டாங்க. இப்போ அதை சினிமா தேட்டர் ஆக்க போகிறாங்களா? கவர்மெண்ட்டோட தேட்டர் ஆகுதா என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியல. அவர் 4 தேட்டர் ஆக்கிடலாம். ஏன்னா ரெட் ஜெயண்ட்டுக்கு தேட்டர் கிடைக்கல, ரெட் ஜெயண்ட் வாங்குற படத்துக்கெல்லாம் போடுறதுக்கு தேட்டர் கிடைக்கல. அது ஒரு 4 தேட்டர் ஆக்கலாம்னு பிளான் வச்சுருக்காங்களாம். ஆனால் முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதியின் ஆடிட்டோரியம். ஏன் இதுக்கா நீ ஸ்மார்ட் சிட்டி டிக்கெட்டில் உனக்கு பணம் கொடுத்தாங்க மத்திய அரசாங்கம்? அப்புறம் எப்படி உனக்கு நம்பி பணம் கொடுப்பாங்க? கொடுத்த படத்தை ஒழுங்காக நீ தஞ்சாவூருக்கு செலவு பண்ணிய தஞ்சாவூர் மக்களுக்கு உங்கள் ஒப்பம் பேரில் ஒரு ஆடிட்டோரியம் தானே கட்டுற. ஆடிட்டோரியம் கட்டிட்டால் ஸ்மார்ட் சிட்டி ஆகிவிடுமா? அயோக்கியதானே இல்லையா? அது காலித்தானே இல்லது. எப்படி உனக்கு பணம் தருவான் உன்னை நம்பி? எப்படி தரணும்? ஏன் தரணும்? நீ தான் கொடுத்தா ஒப்பம் பேரில் வந்து நூலகம் கட்டுற, ஒப்பம் பேரில் வந்து ஜல்லிக்கட்டு காலை அடக்கிறதுக்கு இது கட்டுற, ஸ்டேடியம், ஒப்பம் பேரில் ஆஸ்பத்திரி கட்டல, ஒப்பம் பேரில் நூலகத்தை கட்டல, ஓங்காசிரியில் கட்டணும். மாநில அரசாங்கத்தை வரி வருவையில் கட்டணும் சார். ஒரு கேள்வி,
எடப்பாடி ஆட்சியில் இருந்தார். 11 மருத்துவக் கல்லூரியில் ஒரே நேரத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தார். 4 வருஷம் தானே அவர் ஆட்சி பண்ணார். 4 வருஷம் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ 11 மருத்துவக் கல்லூரிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தார். ரைட்டா? இப்போ 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. நீ எத்தனை அரசு மருத்துவக் கல்லூரிக்கே பர்மிஷன் வாங்கிட்டு வந்த? திமுக அரசாங்கம் எத்தனை மருத்துவக் கல்லூரிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கு? 5 மருத்துவக் கல்லூரிக்கு பர்மிஷன் இருந்தது சார். 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகள். புரியுதுங்களா? புரியுது. 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகள். ஒரு கவர்மெண்ட் மருத்துவக் கல்லூரிக்கு கூட இவங்க அப்ளிகேஷன் போடல, பர்மிஷனும் வாங்கலை. புரியுது? அவங்களோட நீட்டை எதுக்கிறத நோக்கம் புரிஞ்சிடுச்சா? தனியார் மருத்துவக் கல்லூரி வியாபாரத்தை ஊக்கப்படுத்தி அதன் மூலியமாக கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கான ஒரு நிலையை தான் ஏற்படுத்துவதற்கு இவங்க முயற்சி பண்ணி தான் நீட்டை எதுக்குறாங்க. நீட்டை உண்மையிலே எதுக்கலை. நீட்டை உண்மையிலே எதுக்கலை இவங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 400 இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு தலைமை அண்ணா பல்கலைக்கழகம். அந்த 400 இன்ஜினியரிங் உறுப்பு கல்லூரிகளில் ப்ரொஃபஸருங்க, துணை ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஒரு ப்ரொஃபஸர் 11 காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கான். ஆய்வு நடத்தி இப்போ பத்திரிகையாளர்லாம் சந்தித்தாங்க. அறப்போர் இயக்கத்துக்காரங்க பெரிய இன்டர்வியூலாம் கொடுத்துட்ருக்குறாங்க. செனட் மெம்பர் இருக்காங்கல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி செனட் மெம்பர், அதில் செனட் மெம்பராக இருக்கிற ஒருத்தர் காலேஜ் நடத்துகிறார். அவர் காலேஜில் வேலை செய்கிற 11 பேர் 32 காலேஜில் வேலை செய்கிறாங்க. ஒரே ஒரு ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து 11 காலேஜில் வேலை செய்கிறார். அந்த காலேஜோட நிர்வாகி யாருன்னா அவர் தான் அண்ணா யூனிவர்சிட்டி செனட் மெம்பர். அண்ணா யூனிவர்சிட்டி இழுத்து மூடிடுமா? மாணவர்களுக்கு கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நியமனத்தில் ஆசிரியர்கள் ஃபோர்ஜரி செஞ்சு அரசாங்கத்தை ஏமாற்றி அவர்களுடைய ஆதார் கார்டில் மாஃபிங் பண்ணி ஆதார் கார்டு எண்ணை திருத்தி பொய்யான தகவல்களை அரசாங்கத்துக்கு கொடுத்து யூனிவர்சிட்டி கொடுத்து ஒரே ஆசிரியர் பல கல்லூரிகளில் இப்போ உதவி பேராசிரியராக ஃபேக்கல்ட்டியாக வேலை செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தினால் அண்ணா யூனிவர்சிட்டி ஒழுங்கான நிர்வாகத்தை தரவில்லை. அண்ணா யூனிவர்சிட்டி முடங்கிவிட்டது. அண்ணா யூனிவர்சிட்டி தோற்று விட்டது. எனவே அண்ணா யூனிவர்சிட்டியை இழுத்து மூடுவோமா? நீட்டை ஒழிக்கணும்னா இதை மூடணும்ல. அண்ணா யூனிவர்சிட்டியை மூடணுமா இல்லையா? சார் இது வந்து பேப்பர் கசிஞ்சு போச்சு, கொஸ்டின் பேப்பர் கசிஞ்சு போச்சு, அதை 10 பேர் காப்பி அடித்து எழுதிவிட்டான், பாஸ் பண்ணிட்டான், அப்படி என்கின்ற குற்றச்சாட்டு இல்லை. ஒரு மாணவனை தரமான பொறியாளராக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய பேராசிரியர்கள் அவர்கள் பொய்யான தகவல்களை கொடுத்து ஒரே பேராசிரியர்கள் பல கல்லூரிகளில் பணியாற்றி இருப்பதாக ரெக்கார்டு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தரை போய் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறார். அதை முதல்ல வெளியே கொண்டு வந்து அறப்போர் இயக்கம். புரியுதுங்களா? இதை தான் கிடுக்கிப்பிடி போட்டார் முன்னாள் துணைவேந்தர். அவர் பேர் டக்குன்னு மறந்துடுச்சு. முன்னாள் கவர்னர் இருந்தார் இல்லையா, அப்போ வந்து பெங்களூரை சேர்ந்த ஒரு கல்வியாளரை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலராக கொண்டு வந்தாங்க. திமுகவும் அவரை எதிர்த்து, அதிமுக அவரை எதிர்த்துச்சு. அதிமுக ஆட்சி முடியறதுக்குள்ளே அவர் மேலே கேஸெல்லாம் போட்டு அவரையே குற்றவாளியாக்கிடுச்சு. ஏன்னா அவர் இதெல்லாம் நோண்ட ஆரம்பித்தார். நோண்டுனா நம்ம சாயம் வெளுத்து போயிடுன்னு அவரையே குற்றவாளியாக்கிட முடியாது. நம்பி நாராயணன் விஞ்ஞானியை வந்து குற்றவாளியாக்குனாங்கல்ல, அதே போல் அவரையே குற்றவாளியாக்கு, நாசம் பண்ணு, கேஸை போடு. இப்போ இந்த விஷயத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை மூடுறதா வேண்டாமா? ஆக்ஷன் எடுக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியை மூடு. உயர்கல்வித்துறை அமைச்சரை வந்து பதவி நீக்கம் செய். இவங்க கேட்டாங்கல்ல, நீட்டுக்கு கேட்டாங்கல்ல, எங்கேயோ 23 லட்சம் பேருக்கு தேர்வு எழுதக்கூடிய ஒரு தேர்வு, கிட்டத்தட்ட 5 வகையான போட்டுத் தேர்வுகளை நடத்தக்கூடிய அமைப்பு இந்த தேர்வை நடத்துது. அங்கே எங்கேயோ பிரிண்ட் பண்ண இடத்துல லீக் ஆகலை. பிரிண்ட் பண்ண இடத்துல லீக் ஆகலை. என்டிஏ அமைப்புக்குள்ளே இது லீக் ஆகலை. டிரான்ஸ்போர்ட்டில் லீக் ஆகலை. எங்கேயோ லீக் ஆகிடுச்சு. அதனால் ஒரு 1000-2000 மாணவர்களுக்கு ஏதோ தவறு பண்ணியிருக்கிறாங்க. அரெஸ்ட்டு நடக்குது. சிபிஐ விசாரணை மேற்கொள்கிறாங்க. ஒரு கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. முன்னாள் இஸ்ரோ தலைவரை வச்சு ஒரு கமிஷன் அமைச்சு அவங்க ஆய்வு நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த குற்றவாளிகளை நாங்கள் விடமாட்டோம்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. அதுக்கே நீட்டை நீ ஒழிக்கணும் கூடாதுன்னு சொல்கிற தமிழ்நாட்டில் ஓன் அரசாங்கத்தின் கீழே ஓங்க அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளில் ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர்கள்
ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை கொடுத்து ஃபோர்ஜரியாக வேலை செஞ்சுருக்கான். எனவே அண்ணா யூனிவர்சிட்டியை இழுத்து மூடுவதோடு பொன்முடி அவர்களை பதவி நீக்க செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஓகே சார். திரு விஜய் அவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொன்னார் முன்னாடி, மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு 72 ஒன்றிய அரசு மாற்றிடுச்சான். ஒன்றிய அரசுங்கிற பதம் எப்போ வந்துச்சு? 2021 மே மாதம் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி மத்திய அரசு தான், கலைஞர் மத்திய அரசு தான். திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவங்க பிரிவினைவாதிகள் ஆட்சி கட்டில் வந்ததுக்கப்புறம் தான் ஒன்றிய அரசு. ஸோ இவர் ஒன்றிய அரசு வந்த பிறகு மாற்றிட்டு இருந்து ஏதோ பிஜேபி வந்து தான் 71 மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு மாற்றியது போல ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்தார் திரு விஜய். திரு விஜய் அவர்களே இப்பொழுது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய அநியாயம் அட்டூழியத்திற்கு மாநில பட்டியல் இருந்துருச்சுன்னு வச்சுங்க, இன்னும் என்னெல்லாம் நடக்கும்? மத்திய பட்டியலில் இருக்குது, யூசிஜி ஒன்று இருக்குது, ஏஐடியூசி இருக்குது, இவங்களுடைய ஆய்வுகள் இருக்குது, இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இன்ஜினியரிங் கல்லூரிகள் நடக்கணும் அப்படின்னு இருக்கிற காலகட்டத்திலேயே இவ்வளோ பெரிய ஊழல்களை செய்கிறாங்கன்னா இது ஆட்சியாளர்கள் செய்யாமல் தெரியாமல் நடக்குமா சார்? கல்லூரியில் இவ்வளோ பெரிய அட்டூழியம் நடக்கிறது ஆட்சியாளர்கள் தெரியாமல் நடத்துவாங்களா? இந்த அநியாயத்தை செய்வாங்களா யாராச்சும்? மாணவருடைய எதிர்காலத்து மேலே அப்படி விளையாடுறீங்களே, உங்களெல்லாம் மனசாட்சி இல்லையா? நல்ல ஆசிரியர்களை நியமிக்க தகுதியற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தை இழுத்து மூடு. நீ அண்ணா யூனிவர்சிட்டியை இழுத்து மூடிட்டுனா நீட்டை பேன் பண்ண சொல்லி நானே போராடுறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்துக்கும் உங்கள் நேர்காணத்துக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம் சார். மிக்க நன்றி. வணக்கம். ஜெயஹிந்த்.